அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி, அத்தியாயம் 13. வழக்கத்தை விட தாமதமாக விழித்த ஜீவானந்த் தன் மேல் தூங்கும் தன் மகள் அஞ்சலியை உறக்கம் கலையாதவாறு மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு சோம்பல் முறித்தவாறு எழுந்து வெளியே வந்தான். என்றைக்கும் விட இன்று வீடு மங்களகரமாக இருப்பது போல் தோன்றியது. எங்கும் புதுமணம் வீசுவது போல் இருந்தது. பூஜை அறையில் விளக்கு ஒளியும் ஊதுவத்தியின் மனமும் நிறைந்து இருந்தது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே கொல்லைப்புறம் சென்று தன் காலை வேளைகளை முடித்து வர மரகதம் தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு காஃபி குடித்துக் கொண்டு இருந்தார். என்னத்த காலையிலேயே கால் நீட்டி உட்கார்ந்திருக்கீங்க? வழக்கமா அங்கேயும் இங்கேயும் ஓடியாடி வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க என்று கேட்டவாறே சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாளை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். மரகதத்தின் அருகில் அமர்ந்த உமா, அம்மா அவங்களுக்கு காஃபி கொடுங்க என்று அவருக்கு மட்டும் கேட்கும்படி கூறி ஒரு டம்ளரை கொடுத்தாள். நான் கீழே உட்கார்ந்திருக்கேன்ல, நீயே போய் கொடுப்போ என்று சொல்லிவிட்டு தன் காஃபியை குடித்தார் மரகதம். உமாவும் தயங்கியபடியே அவனின் அருகில் சென்று நிற்க ஜீவானந்த் செய்தித்தாளில் இருந்து தன் கண்களை அகற்றாமல் இருந்தான். காஃபி என்று அவள் காதுகளிலேயே விழாத அளவிற்கு பேசினாள். ஆனால் அது அவனது காதில் தெளிவாக விழுந்தது போல நிமிர்ந்து உமாவை பார்த்தான். அவன் பார்த்ததும் கைகள் தானாய் நடுங்க அவனுக்கு எதிரில் இருந்த டீப்பாயில் காஃபியை வைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அதன் பிறகு காலை உணவு தயாரிப்பது, அஞ்சலியை எழுப்பி கிளப்பி உணவு ஊட்டுவது என்று அவளது பொழுது இனிமையாக சென்றது. திருமணத்திற்கு வராதவர்கள் அன்றும் ஒவ்வொருவராக வந்து உமாவை பார்த்து சென்றனர். அன்றைய பொழுது அப்படியே நகர ஜீவானந்த் உணவு உண்ணும் நேரம் மட்டும் வீட்டிற்கு வந்தான். மரகதத்திடமும் அஞ்சலியிடமும் மட்டுமே அவனுடைய பேச்சுக்கள் இருந்தது. உமா என்ற ஒரு ஜீவன் அங்கு இருப்பதை அவன் சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. அன்று சாயங்காலம் முத்துராமன் போன் செய்து மரகதத்திடம் வரும் ஞாயிறு அன்று அனைவரும் தங்கள் வீட்டிற்கு வருமாறு கூறினார். மரகதமும் சரி என்று பேசிவிட்டு உமாவிடம் போனை கொடுக்க தந்தை கூறியதை கேட்டு, அப்பா சித்தி முழு மனசாதான கூப்பிட்டாங்க என்று தயக்கமாக கேட்டாள். ஆமா, உன் சித்தி உண்மையாவே உன்னை மறு வீட்டுக்கு வர சொன்னா. நான் நாளைக்கு காலையில நேர்ல வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். நேற்று திருமணம் முடித்து உமாவை ஜீவானந்தம் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்ற முத்துராமன் தன் மனைவியை பிடி பிடி என்று பிடித்துக் கொண்டார். என் மகா கல்யாணத்துக்கு கூட வராம நீங்களா என்ன செய்றீங்க? சரி, என் மகளோட கல்யாணம் கூட நீங்க நினைச்சிருக்க வேண்டாம். இந்த வீட்ல இத்தனை வருஷம் வேலை பார்த்த ஒரு பொண்ணோட கல்யாணம் நினைச்சிருக்கலாம்ல என்று பொதுவாக பார்த்து சொல்லிவிட்டு தன் மனைவியை பார்த்து, பணம் பணம்னு பேயா அலையறீங்கள, இனிமே என் பணத்துல உங்களுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது. நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம் சொத்து எல்லாம் என் பொண்ணு உமா பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். இவ்வளவு காலம் நீயும் உன் தம்பியும் என் உழைப்பையும் பணத்தையும் அனுபவிச்சீங்கல்ல, அதுல எவ்வளவு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் சும்மா இருந்த? தாலி கட்டிட்டேன், 2 பிள்ளைங்க ஆயிட்டு அப்படின்னு பொறுத்து பொறுத்து போனா இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட நீங்க யாரும் வரல. என் மகளுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க நினைச்ச இந்த வீட்ல இனி உங்களுக்கு உரிமை கிடையாது. என் மகளை வேணான்னு நினைச்சவங்க யாரும் இனி இந்த வீட்ல இருக்க கூடாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும். என் மகளுக்கு இனி என்ன எப்படி எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். இனி அவளை நான் கவனிச்சுக்கிறேன் என்று காட்டு கத்தல் கத்தினார். இத்தனை காலம் பொறுமையாக இருந்த முத்துராமனின் குரல் தெரு முழுவதும் கேட்க ஊர் மக்கள் அவரின் வீட்டு வாசலில் ஒன்று கூடினர். இன்று காலையில் உமாவின் திருமணத்திற்கு இந்த வீட்டிலிருந்து ஒருவரும் செல்லாதது ஊர் முழுவதும் பரவி இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அல்லிராணியையும் அவளது பிள்ளைகளையும் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் முத்துராமனையும் திட்டினார்கள்.
இத்தனை வருடம் அந்த பிள்ளை இங்கே இருக்கும் பொழுது அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் காலம் கடந்து இன்று பேசுகிறாயே என்று சித்தப்பா மாமா என்று சுற்றமும் நட்புமாய் சூழ்ந்து நின்று கேள்வி கேட்க, நான் உமாவுக்காக ஏதாவது பேசினா அவளை கொல்லவும் துணிஞ்சிடுவாங்க, இவளும் இவ தம்பியும் என்று அல்லிராணியை பார்த்து சொன்னார். அதனாலதான் என் மக உயிரோடவாது இருக்கட்டும்னு இதுவரை அவளுக்கும் எனக்கும் நடந்த அவமானங்களை எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா, இனி அவளை இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் இப்போ என்னோட கோபத்தை நான் வெளிப்படுத்துறேன் என்றார். இனிமேல் இவங்க இங்க இருக்க அவசியமே இல்ல. நான் எல்லாத்தையும் என் மகா உமா பேருக்கு எழுதி வைக்க போறேன் என்று தெளிவாக கூறி நிமிர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தவரை பயந்தவாறு பார்த்தார் அல்லிராணி. இதுவரை பெட்டிப்பாம்பாய் அமைதியாக இருந்த முத்துராமன் இன்று சீரும் நாகமாக இருப்பதைக் கண்டு பயந்து விட்டார் அல்லிராணி. இத்தனை நாள் பாடுபட்டு சேர்த்த அனைத்தும் உமாவிற்கு சென்று விட்டால் தன் பிள்ளைகளின் கதி என்ன ஆவது என்று பயந்தார். இங்கிருந்து வெளியே சென்றால் ஒருவேளை உணவுக்கு கூட திண்டாடும் நிலைமைதான். இதிலிருந்து தன்னையும் தன் பிள்ளையையும் காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழி தன் கணவனிடம் இணக்கமாக இருத்தல்தான் என்று அல்லிராணியின் மூளை வேகமாக வேலை செய்தது. அதை உடனே நிறைவேற்ற முத்துராமனின் காலில் விழுந்து விட்டார். என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஆசையில தெரியாம இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக என்ன வெளியில அனுப்பிடாதீங்க. இனிமேல் உமாபாரதியும் என் பொண்ணு மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன். அவ காலிலே விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க என்று கெஞ்சி கதறினார். ஏற்கனவே திடீரென விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் முத்துராமனை கண்டு அதிர்ச்சியில் நின்றிருந்த காளிமுத்து, அவன் மகன், அல்லிராணியின் மகன், மகள் என எல்லோரும் அல்லிராணியின் செயலில் மேலும் அதிர்ந்து போய் நின்றார்கள். அல்லிராணியின் இந்த மாற்றம் உண்மைதானா? பொறுத்திருந்து பார்ப்போம்.